Yeah, okay. So first of all, SAP means the system application product in data processing. Okay. So SAP Okay. ன்றது first of all என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா it's a business software development company. ஸோ இந்த கம்பெனி வந்து நமக்கு எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1972 ஜெர்மனில லான்ச் பண்ண கம்பெனி. ஓகே. Okay. ஸோ எஸ்பிபி வந்து நம்ம என்ன ஃபார்ம்ல இப்போ லேர்ன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் டைப் ஆஃப் இஆர்பி. நம்ம மார்க்கெட்ல நிறைய இஆர்பிஸ் அவைலபிளா இருக்கு இல்லையா, லைக் Okay. டாலி, மைக்ரோசாஃப்ட், நிறைய இஆர்பிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த இஆர்பிஸ் எஸ்ஏபி இஆர்பி. ஸோ இஆர்பின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இட்ஸ் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். Planning. Okay. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்காக சம் ஆஃப் த ரிசோர்சஸ் நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லா ரிசோர்சஸையும் நம்ம பிளான் பண்ணலாம் த்ரூ எஸ்ஏபி சாஃப்ட்வேர். Okay. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரிசோர்சஸ்ன்றது இஆர்பி டெர்மினாலஜி எப்படி மீன் பண்ணும் அப்படின்னா 4M மீன் பண்ணும். ஸோ மணி, மெஷின், மெட்டீரியல் அண்ட் தென் ஹியூமன். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸையும் தான் நம்ம பிளான் பண்ண போறோம். இது ஸ்பெசிபிக்கா மெட்டீரியல்ன்றது தான் நமக்கு எம்எம்ல வரும். ஓகே. ஸோ மெட்டீரியல்ஸ்க்கான டேட்டா தான் நாம கலெக்ட் பண்ண போறோம். ஸோ மணி ரிலேட்டட்னா இது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கண்ட்ரோலிங், ட்ரெஷரி இந்த மாதிரியான மாடல்ஸ் வரும். மிஷின் ரிலேட்டட்னா ப்ரொடக்ஷன் பிளானிங், சிஆர்எம் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரும். லைக் ஹியூமன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஹெச்ஆர் இருக்கு, எஸ்சிஎம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நெசசிட்டியான எல்லா ப்ராசஸையுமே நம்ம சேம் சாஃப்ட்வேர்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகே. இதுல நாம பார்க்க போறது எம்எம், மெட்டீரியல் ரிலேட்டடான ப்ராசஸ் மட்டும். Okay. ஸோ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஏபில நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. லைக் எஸ்ஏபில வந்து இசிசி, ஹானா, அண்ட் தென் பிசினஸ் ஒன் டைமென்ஷன், பேசிஸ், நெட்வீவர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே. Okay. ஸோ இதுல ஹானால தான் நாம வந்து இப்போ எஸ்ஏபி வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ Okay. ஹானான்றது E16 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசிசிங்கிறது இட்ஸ் இஆர்பி சென்ட்ரல் காம்போனன்ட். அதாவது நம்ம இப்ப ஹானா பாக்குறோம் இல்லையா, ஹானாவோட பேசிக் வெர்ஷன் தான் இசிசி. Okay. இசிசியோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் ஹானா. ஓகே. Okay. Okay. இசிசியும் ஹானாவும் இன்டர்ஃபேஸஸ் சேமா தான் இருக்கும். பட் இசிசில நீங்க ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் லேர்ன் பண்ணுவீங்க. பட் ஹானால நவடேஸ் என்னெல்லாம் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்களோ அண்ட் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஹானால தான் அவைலபிளா இருக்கும். Okay. ஸோ இது இல்லாம ஒன் டைமென்ஷன், சக்சஸ் ஃபேக்டர், அரிபா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. Okay. And then, so HANA பார்த்துட்டோம் அப்படின்னா it has a two categories. One is a technical and then another one is a functional. So technical category full and full depend upon programming related இருக்கும். ஸோ என்ன ஒரு சாஃப்ட்வேரா இருந்தா அப்படின்னாலுமே நம்ம அதுல ஒரு ப்ரோக்ராமிங் கோட் ஆட் பண்ணிருப்போம் இல்லையா. ப்ரோக்ராமிங் கோட் ஆட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வைஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ லைக் தட் எஸ்சிபில யூஸ் பண்றது டெக்னிக்கல் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ABAP and then பேசிக்ஸ். ஸோ ABAPன்றது இட்ஸ் அட்வான்ஸ்டு பிசினஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். ஸோ லைக் பைத்தான், C++, ஜாவா இந்த மாதிரி எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ லைக் தட் நாம எஸ்சிபில யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ABAP லாங்குவேஜ். And then move on to functional category. So MM பார்க்குறோம் லைக். ஸோ MM மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் கேட்டகரிஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. MMPP, SD, ஃபினான்ஸ், அண்ட் தென் CRM, SCM. ஸோ இது எல்லாமே என்னென்ன அலைன் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் கேட்டகரிஸ் ஆஃப் SAP HANA. ஸோ ஃபங்க்ஷனல் கேட்டகரியில வரப்போ கோடிங் வந்து ஃபங்க்ஷனல். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனல்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ நான் கோடிங் ப்ராசஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டேட்டா பேஸ் என்ட்ரிஸ்ல தான் இருக்கும் வியூஸ் எல்லாமே. பட் டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ண கோடிங், ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ரிலேட்டடா வரும்.
பட் ஃபங்க்ஷனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நான் கோடிங் ப்ராசஸ். ஸோ இங்க நமக்கு கோடிங்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் வைஸ் நம்ம என்டர் பண்ணி மூவ் பண்றது தான். ஓகே. இட்ஸ் a நான் கோடிங் ப்ராசஸ். அண்ட் தென் ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா எம்எம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணிருக்கிறதுனால நான் சிம்பிளிஃபைடா சொல்றேன். ஸோ எம்எம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஒரு ஓவரால் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீடடோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உங்க வெண்டர் கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வெண்டர் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கான கான்ட்ராக்ட் போடணும். கான்ட்ராக்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். குவான்டிட்டி வைஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், வேல்யூ வைஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் போற மாதிரி கோட்டும் போடணும். ஸோ கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் நாம. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராசஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒரு பேசிக் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா தான் நமக்கான பிஓவை நம்ம ரைஸ் பண்ண முடியும். நம்ம வெண்டர் ஆமா ஆமா பிஆர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஆர் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் பிஓ பண்ணணும். ஓகே. அண்ட் தென் ஃபைனலி ஸோ நம்ம யாருக்காக மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் டீமுக்காக தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் ப்ரொடக்ஷன் ரன் ஆகும். ப்ரொடக்ஷன் ரன் ஆனாதான் அது வந்து ஃபைனலா வந்து சேல்ஸுக்கு போகும். இது எல்லாமே இன்டர்பிரேட்டட் ப்ராசஸ் தான் ரியல் டைம்ல. பட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடக்ஷனோட ஸ்டாப் பண்ணிப்போம். சேல்ஸுக்கு போறதுக்கான ப்ராசஸ் நாம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு நம்மளோட கூட்ஸை நம்ம மூவ் பண்ணி கொடுக்கணும். தட்ஸ் அ கூட்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ கூட்ஸ் இஷ்யூலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து கூட்ஸை வந்து காசை அதாவது ப்ரொடக்ஷன் டீமுக்கு மூவ் பண்ணி கொடுப்பீங்க. இப்படி மூவ் பண்ணி கொடுக்கறது இல்லாம வேற பிளான்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணி கொடுக்கறது, ஸ்டோரேஜ் லொகேஷன் டு ஸ்டோரேஜ் லொகேஷன் எப்படி மூவ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங், லைக் தட் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே பேசிக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கான ஆர்கனைசேஷனை நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிக் பாஸ்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனை எஸ்ஏபி சர்வர்ல நம்ம கிரியேட் பண்ணணும். பட் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் ஆமா லொகேஷன் அந்த கம்பெனியோட டேட்டா கம்பெனியோட கோடு இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்மளோட சிஸ்டம்ல. ஓகே. பட் இதுவே நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ண போறப்போ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் எஸ்ஏபி சர்வர்ல மெயின்டைன்டா தான் இருக்கும். நீங்க அதுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல இருந்தா மூவ் பண்ணுவீங்க. அதாவது ஆஃப்டர் த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா உங்களுக்கு ரியல் டைம் ஒர்க் இருக்கும். பட் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இட்ஸ் அ காமன் திங். ஈச் அண்ட் எவ்ரி மாடலுக்கும் நாட் ஒன்லி எம்எம், டிகோ, எஸ்டிபிபி என்ன மாடல் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது நமக்கு ஜென்ரல். ஏன்னா இங்க நமக்கான ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி பில்டப் ஆகி இருக்காது இல்லையா? இருக்கும் வேற ஒரு ஸ்டூடெண்ட் இது இல்ல வந்து டிஃபால்ட்டா சிஸ்டம்ல இருக்கிறது அந்த மாதிரியான என்டர்பிரைசஸ் தான் இங்க நமக்கு அவைலபிளா இருக்கும். பட் அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளியர் கிளாரிட்டி இருக்காது. நமக்கான ஆர்கனைசேஷனை நம்ம பில்டப் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றோம், ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து மல்டிபிள் லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷன் வைஸ் தனியா கிரியேட் பண்ண முடியுமா? ரீஜன் வைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரீஜன் வைஸ் பண்ணிக்கலாம், டிவிஷன் வைஸ் பண்ணிக்கலாம், பிசினஸ் ஏரியா இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில 5 to 6 லொகேஷன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அந்த லொகேஷன்ஸ் பிசினஸ் ஏரியா இருக்கும். ஸோ அந்த பிசினஸ் ஏரியாவே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிக் பாஸ்கெட்ங்கிறது நார்மலைஸ்டா எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி இல்லையா? பட் இந்த கம்பெனி நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா அவைலபிளா இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்ல இருக்கிற கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BI01. ஸோ இந்த மாதிரி இதுதான் கம்பெனி கோட். இதெல்லாம் நம்மளோட வெண்டர் கிட்ட அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பெனியோட நேம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் யூஸ் கம்பெனியோட கோட் தான். ஸோ இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து கம்பெனியோட நேம், கம்பெனி கோட். ஸோ இந்த மாதிரி பிளான்ட், பிசினஸ் ஏரியா, லொகேஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கோடும் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இருக்கிற ஒர்க். ஓகே மேடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 days என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் போகும். இந்த வீக் ஃபுல்லாவே என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் தான் நமக்கான கஸ்டமர், வெண்டர், அந்த ப்ராசஸ், மெட்டீரியல், இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே.
ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு அவங்களுக்கு சர்வர் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சர்வர் லிங்க் ஷேர் பண்ணதுன்னா எப்படி நான் லாகின் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். அண்ட் தென் ஒரு 2 days போகட்டும். 2 days நான் என்னோட சர்வர்லயே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் Okay. வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நீங்க உங்களுக்கான லிங்க் வந்து அட்மின்ல கேட்டீங்க அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, நான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் இன்னைக்கு எடுக்கிறோம் இல்லையா, நான் இன்னைக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றேன் இல்லையா, ஸோ இதை வந்து நீங்க ஒரு 2 days ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ரெகுலர் செஷன்ஸ் வந்து நமக்கு மண்டே டு தேர்ஸ்டே தான். ஸோ வீக்லி 4 days செஷன்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 days இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 days பார்க்கறத நெக்ஸ்ட் 3 days நீங்க ப்ராக்டிஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மண்டே வரப்போ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே. இந்த ஒரு ஆக்சஸ்ல தான் நம்ம எல்லாமே மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் எல்லாமே இருக்குமா அதுல? ஹெச்ஆர்? ஆமா, எல்லாமே இதுலதான் இருக்கும். எஸ். ஓகே. ஸோ இங்க இருக்குல்ல எஸ்ஏபி லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்டிங், ஹெச்ஆர், ஸோ இது எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட் இதுல கிரியேட் பண்ணா நம்ம எப்படி பண்றது? ஒரு யூசர் ஐ கிரியேட் பண்ணா எப்படி பண்றது? உங்களுக்கான யூசர் ஐடியா ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்னா ஸ்டூடெண்ட்டுக்கான இல்ல யூசர் ஐடி என்னோடது இல்ல இன்னொரு ஆளுக்கு சம் யூசர்ஸ் எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு ரைஸ் யூஸ் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்றது? இல்ல, அது நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. அது உங்களுக்கு எஸ்ஏபி டெக்னிக்கல் டீம் தான் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ம். அதுக்கான ஆக்சஸ் நமக்கு கிடையாது. ஓகே. So here go to SPRO tools இருக்கு இல்லையா, so it's a customizing execute project. நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராசஸ் எங்க இருக்கும் அப்படின்னா SPROல தான் இருக்கும். அண்ட் தென் ஓகே. ப்ராபபிளி எஸ்சிபி மெனுவையும் நமக்கான ப்ராசஸ் இருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 25% யூஸ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் SPROல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றது எல்லாமே எஸ்சிபில டபுள் கிளிக் தான். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான டேட்டாஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க, சிங்கிள் கிளிக்ல ஓப்பன் ஆகாது. ஸோ SPRO கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹியர் இட்ஸ் SCP ரெஃபரன்ஸ் IMG. ஸோ அகைன் கிளிக் SCP ரெஃபரன்ஸ் IMG. ஸோ இட்ஸ் த டிஸ்பிளே இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. IMG இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. ஸோ இந்த டிஸ்பிளே வியூல தான் நமக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கான டேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன், HR எல்லாமே இதுல தான் இருக்கும். QM, PM. பட் நம்ம யூஸ் பண்றது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மட்டும்தான். ஆமா, MM மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க இருக்குல்ல மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த டேட்டாஸ் மட்டும்தான் நாம கலெக்ட் பண்ணணும். But before of that, we go to enterprise structure. ஸோ இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க் நீங்க என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஓபன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்க டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு உங்களுக்கு டீடைல் ரிவ்யூ கொடுத்தேன் இல்லையா, இங்க நம்ம கிரியேட் பண்ண போறோம், இது எதுக்காக கிரியேட் பண்றோம், ஸோ எப்படி அதுக்கான அக்செப்டன்சஸ் என்னென்ன, ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஒரு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸோட இங்க நீங்க இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் என்ன டேட்டாஸ் அவைலபிளா இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் நோட் பண்றதுனால ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. ஓகே. So in enterprise structure, here move on to definition. So in a definition, financial accounting. First one is a financial accounting. Just a minute.
So in a financial accounting, first one is a defined company. Okay. So defined companyக்கு ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிக் பாஸ்கெட்னு ஒரு கம்பெனி இருக்கு ஸோ அந்த கம்பெனிக்கான கோட் ஸோ கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ண போறோம். லைக் தட் இங்கேயும் நமக்கு டாக்குமெண்டேஷன் ஐக்கான் அவைலபிளா இருக்கு. ஸோ கிளிக் பண்ணோம்னா கம்பெனி முதல்ல எதுக்காக கிரியேட் பண்றோம், ஸோ அதோட யூசஸ் என்ன, ஸோ கிளைண்ட்டுக்கு பிசினஸ் பார்ட்னருக்கு இவங்க எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போறது இந்த கம்பெனியோட கோட் தான். ஸோ இன் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கண்ட்ரி ஒரு ரீஜன், ஸோ எந்த கண்ட்ரில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ரீஜன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரண்ட் கம்பெனி தான் யூஸ்வலி ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் இப்போ பிக் பாஸ்கெட்ங்கிறது ஒரு கம்பெனி இல்லையா, இந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி நிறைய வந்து சைல்ட் கம்பெனிஸ் இருக்கு. லைக் அவங்களோட பிரான்ச்சஸே நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ உங்களோட பேரண்ட் கம்பெனி ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனிக்கும் ஒரு சப்சிடி கம்பெனிஸ் இருக்கு, இல்ல சைல்ட் கம்பெனிஸ் இருக்கு, கோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ 4 லெட்டர் கீவேர்ட். ஸோ 4 லெட்டர்ன்றது வந்து ஃபுல்லி ஆல்பபெட்டாவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஆர் நியூமரிக் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா நியூமரிக். கோட் வந்து வெறும் நியூமரிக் கூட வச்சுக்கலாம், ஆல்பா நியூமரிக் ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, நம்ம சாய்ஸ் தான். ஓகே. ஸோ ஹியர் எக்ஸிக்யூட், இந்த கிளாக் ஐகான் இருக்கு இல்லையா, இட்ஸ் மீன் அஸ் எக்ஸிக்யூட் ஐகான். ஸோ இங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா கம்பெனியோட கோட்ஸ். ஸோ 100011010. ஸோ இது கம்பெனிக்கான டேட். ஸோ லைக் தட் நமக்கான டேட்டாஸும் நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஹவு டு கிரியேட் மீன்ஸ் கிளிக் த நியூ என்ட்ரிஸ், பிகாஸ் டேட்டாஸ் நம்ம இப்போ தான் நியூவா என்டர் பண்ண போறோம் இந்த எஸ்ஏபி சிஸ்டம். ஸோ கிளிக் த நியூ என்ட்ரிஸ். ஸோ இந்த கம்பெனி மெயின்டைன் எனி 4 லெட்டர் கீவேர்ட். ஸோ ஏதாவது 4 லெட்டர் கீவேர்ட் சஜஸ்ட் பண்ணுங்க, அரல்ஸ் நீங்களே என்டர் பண்றீங்களா, ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே. நேம் ஆஃப் கம்பெனின்றோம். சேம் பிக் பாஸ்கெட் தான், இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். ஓகே. And then streetல it's just a random address. So postal code, 7 city name. Okay, country it's IN. இந்த பாப்அப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாப்அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமான கோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இட்ஸ் ஐஎன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் ஐகான், இட்ஸ் ஃபைண்ட் ஐகான். IN. IN not showing. Here it's IN. Okay. Just a minute. And then language key it's IN.
Yes, that's all. Enter and then save. So save க்கு நம்ம நார்மலா கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Or else first one blue icon இருக்கு இல்லையா? That's one is the save icon. This icon? இல்ல, get off. For this one? Is this. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷனுக்கான ரெக்வஸ்ட்டை நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் நம்ம எஸ்சிடி சர்வர்ல ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க கண்டக்ட் பண்ணணும். ஸோ ஹியர் இட்ஸ் அ கிரியேட் ரெக்வஸ்ட். திஸ் ஒன் இஸ் அ கிரியேட் ரெக்வஸ்ட் ஐகான். Where it is here? No, this one notepad icon is a create request. Okay. So here in the short description, enter your company name only. Just maintain your company name. That's enough, huh? Yeah, that's enough. Just click the enter one. Enter or save? Click enter. Both are the same. Okay. What is the request? MEH. What is request? MEHK. Just a common ID. In a HANA, just maintain a default ID is 902816 is our company ID. Okay. And then here, just click enter again. Okay, that's all. It's the data was saved. Okay. Now go back using the green arrow for back. This one? No, in a left of the save button next. Save icon. Next one is the back icon. Okay, now move on to a define credit control area. So credit control area means check a credit limit for a customer. So each and every customer க்கும் நம்ம ஒரு credit limit வந்து செட் பண்ணோம். Like a credit card. So இப்போ credit card நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு credit limit இருக்கும் இல்லையா? ஆமா. So இந்த credit limit நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை டிபெண்ட் பண்ணி வந்து நம்மளோட credit limit இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Like that a credit control area here. So அந்த கஸ்டமர் எவ்வளவு வந்து யூஸ் பண்றாங்களோ அதுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் நம்மளோட கிரெடிட் லிமிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸிக்யூட் கொடுங்க. பட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நியூ என்ட்ரிஸ் கொடுத்து டேட்டாஸ் நியூவா தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. கிளிக் நியூ என்ட்ரிஸ் அண்ட் தென் கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு என்டர் கோட் கொடுக்கணுமா மேடம்? 02 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்றப்போ ஈஸியா இருக்கும். சரியா கேட்கலாம் மேடம். BI 02 1 second. ஓகே. Just reconnect ஆகுது. So credit control area. So credit control ஏரியாக்கு BI 02 மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் போன மேண்டரி இருக்கா மேடம்? கேபிட்டல் ஸ்மால் ஏதாவது மேண்டரி இல்ல நம்ம அந்த மாதிரி எதுவும் இல்ல அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்ம எது கொடுத்தோம் அப்படின்னாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிக்கும். சோ அதனால அந்த மாதிரி எந்த நெசசிட்டிஸும் இல்ல. கரன்சி சேம் ஐஎன்ஆர். கரன்சி ஆமா ஐஎன்ஆர்.
and then இங்க வந்து credit limit மட்டும் நம்ம அப்ளை பண்ண போதும். credit limit. So credit limit some random amount கொடுத்துக்கோங்க credit limit. Okay, and then enter கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். And then now direct சேவ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட கம்பெனி இங்க நமக்கு அவைலபிளா இருக்கு இல்லையா? So direct enter கொடுத்துருங்க. Okay, and then go back. So description ல enter your company name or identification. ஏன்னா most of the credit control area நீங்க real time ல மெயின்டைன் பண்ணுவீங்க. Okay. One second. So BI02 கொடுத்துட்டு so in a description enter your company name. This company name மட்டும் provide பண்ணா போதும். Okay. enter கொடுக்கணுமா? ஆமா enter கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. Next back on continue. Yes, continue கொடுத்துட்டு and then back வந்துடலாமா? yes back வந்துருங்க. And then next one it's a edit copy delete check company code. One click. Yes, give a double just to execute. And then here வந்து நமக்கு two options இருக்கும் available. One is a copy delete, another one is a edit company code data. So இங்க copy delete ல நம்ம என்ன காப்பி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GL அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் and then startup accounts இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் as a MM person கிரியேட் பண்ண முடியாது, ஒரு ஃபினான்ஸ் பர்சன் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு காப்பி டெலிட்ல இங்க அவைலபிளா இருக்கும். பட் இது நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்றப்போ காப்பி பண்ண மாட்டீங்க, உங்களோட ஃபினான்ஸ் டீம் உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியலுக்கும் நம்ம ஜிஎல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் வந்து யார் மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் பர்சன் மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல நமக்கு அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ இல்ல வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்றதுக்கோ வேற கம்பெனி கோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி கோட்ஸ் தான் எடுத்து நம்ம காப்பி பண்ணிக்க போறோம். Okay. So give a double click on copy. And then நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ராசஸ் நான் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. So இங்க செகண்ட் ஒன் ஐகான் இருக்கு, இட்ஸ் a copiers icon. இந்த ஐகான் is this one. Okay. Second one. So click the second one icon. So copiers icon கொடுத்து தான் நம்ம இங்க இனிஷியேட்டே பண்ணணும் இந்த ப்ராசஸ். So copiers icon கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ எந்த கம்பெனி கோட்ல எந்த கம்பெனி கோடுக்கு வந்து நம்ம காப்பி பண்றோம் டேட்டாஸ். இப்போ ஃப்ரம் கம்பெனி கோட் இட்ஸ் எஸ்பிபி, டு கம்பெனி கோட் இட்ஸ் யுவர் கம்பெனி கோட், ஸோ BA01. ஸோ ஃப்ரம் எஸ்ஏபி தான் கொடுக்கணும், டூல வந்து BA01 தான் கொடுக்கணும். இது நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஓகே, ஸோ என்ன ஃப்ரம் கம்பெனி கோட் இட்ஸ் எஸ்ஏபி வந்து, டு கம்பெனி கோட் இட்ஸ் BA01. நான் கிளிக் enter. என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் இங்க நமக்கு காப்பி ஆகுது
அப்படிங்கிறதுக்கான அலோகேட்ஸ் இருக்கு. இந்த எஸ்ஏபிங்கிற கம்பெனியும் வந்து இந்தியன் கம்பெனி தான். ஸோ அந்த கரன்சி நமக்கு ஐஎன்ஆர்ல இருக்கும். ஸோ சேம் கரன்சி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஐஎன்ஆர் அண்ட் தென் இங்க வரது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அலோகேட்ஸ். ஸோ இந்த அலோகேட்ஸ் எதுக்குமே நம்ம கேன்சல் கொடுக்க கூடாது. ஜஸ்ட் கிளிக் என்டர் வந்து. ஓகே. ஸோ நம்பர் ரேஞ்சஸ், அட்ரஸஸ். ஸோ இந்த நம்பர் ரேஞ்சஸ்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ரேஞ்சஸ் நமக்கு வந்து இங்க காப்பி ஆயிடும். அது நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம் லேட்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்கும் நமக்கு டாக்குமெண்ட் டைப்ஸும் நம்பர் ரேஞ்சஸ் இருக்கும். நம்பர் ரேஞ்சஸ் டிஃபால்ட்டா நமக்கு சிஸ்டம்ல அவைலபிளா இருக்கும். ஓகே. பட் இந்த அட்ரஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அட்ரஸஸ் வந்து நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அட்ரஸஸ். So now click the enter again. So do you want to a number range? Click the is. Think copy ஆகுது இல்லையா details. Now click the enter. So இது என்ன allocate பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு நம்பர் ரேஞ்சஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ FAGL இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்ல 5ங்கிற நம்பர் ரேஞ்ச் நமக்கு காப்பி ஆகும். ஓகே. So as well as click the enter only. So company code SCP copied to BA01. So copy Okay. process full complete அப்புறமா click the enter. So company code SCP-க்கு காப்பி ஆயிருக்கு. பட் காப்பி ஆனதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் BA01. லைக் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிட்டு நம்ம அப்படி விட்டுற மாட்டோம் இல்லையா, லைக் அதை பேஸ்ட் பண்ணணும் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும். ஸோ இங்க வந்து பேஸ்ட்னு சொல்லாம instead of that we using a transfer or transport. So using the vehicle icon, so enter a company code BA01. Now click enter. And then click enter again. So transport request was successfully created. So இப்போ enter கொடுத்தோம் அப்படின்னா SCP-க்கு நியரா நாம கிரியேட் பண்ண கம்பெனி கூட இங்க நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கேரி பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SCP-ல இருந்து காப்பி பண்ணோம் அண்ட் தென் BA01க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இந்த எஸ்ஏபில ஒரு டேட்டா இருக்கும், அது வந்து நம்ம BA01 காப்பி பண்றோம், அப்படிதானே மேடம்? ஆமா, எஸ். காப்பி பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்றோம்னா அந்த டேட்டாஸ் ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கம்பெனி கோட் BA01க்கு கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். So that's all. இதுதான் காப்பி ஆப்ஷன்ல நம்ம பண்ற ப்ராசஸ். அண்ட் தென் அட் த சேம் டைம் காப்பி ஆப்ஷன்ல சின்னதா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாலுமே அது நமக்கு ஓவரால் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணும். காப்பியில மட்டும் நம்ம பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். எந்த டேட்டாஸ்க்குமே நம்ம கேன்சல் கொடுக்க கூடாது. ஜஸ்ட் எல்லா டேட்டாஸுமே நம்ம ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸ் கரெக்டா காப்பி ஆயிடும். லைக் தட் ஃபியூச்சர்ல நம்ம பண்ற ப்ராசஸ்க்கு மேனுவலா வர எரர்ஸ் வரும், பட் சிஸ்டமா இந்த எரரும் ப்ரப்போஸ் பண்ணாது. நம்ம காப்பில எதுவும் மிஸ்டேக் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு எரர்ஸ் தான் வரும். ஓகே. So now go back. Next one is edit company code data. இங்க காப்பி பண்ண டேட்டாஸ்ல எது நமக்கு அன்வான்டோ அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. So give a double click on edit.
இங்க எடிட் தான் பண்ண போறோம், ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனி கோடு. ஸோ நியூ என்ட்ரிஸ் போக வேண்டாம், ஏன்னா நம்ம நியூவா கிரியேட் பண்ண போறது இல்ல, ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிருக்கிறது ஜஸ்ட் இஸ். ஸோ கிளிக் அ பொசிஷன் ஃபார் ஈஸிலி ஃபைண்டிங் யுவர் கம்பெனி கோட். கிளிக் என்டர். ஸோ இப்போ கம்பெனி நேம் பார்த்தோன்னா எஸ்சிபி லிமிடெட்னு இருக்கு இல்லையா, we have to change it. So பட் we will நம்ம click on காப்பி company. மாத்திட்டோம், அப்ப கம்பெனி நம்ம மாறாதா? இல்ல கம்பெனி நேம் அதுதான் அட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் நம்பர் ரேஞ்சஸ் அண்ட் தென் அட்ரஸஸ். ஸோ இந்த எஸ்ஏபிங்கிற கம்பெனில இருந்து நம்ம காப்பி பண்ணிருக்கோம் இல்லையா, ம் அந்த எஸ்ஏபி கம்பெனி வந்து கோடு. எஸ்ஏபிங்கிறது நம்ம கொடுத்த கம்பெனி கோட், எஸ்ஏபி லிமிடெட்ங்கிறது அந்த கம்பெனியோட நேம். லைக் இப்ப பிக் பாஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ம் B01ங்கிறது நம்ம கம்பெனி கோட், கம்பெனி நேம் இஸ் பிக் பாஸ்கெட். லைக் தட் எஸ்ஏபிங்கிறது கம்பெனி கோடு, எஸ்ஏபி லிமிடெட்ங்கிறது கம்பெனி நேம். ஸோ அதுல இருந்து காப்பி பண்றப்போ அந்த அட்ரஸும் நமக்கு காப்பி ஆயிருக்கும். அதுதான் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளோட லோக்கல் அட்ரஸை நம்ம இங்க மெயின்டைன் பண்ண போறோம். ஓகே. அண்ட் தென் ஜூம் மீட்டிங் வந்து 40 மினிட்ஸ்ல எண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஜாயின் பண்ணிக்கோங்க, சேம் லிங்க்ல ரீஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ here you have to change your company name. ஸோ அட்ரஸ் அங்க என்ன மெயின்டைன் பண்ணணுமோ சேம் அட்ரஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு and then move on to so this one icon is the address icon. ஓகே. கம்பெனியோட ஃபுல் அட்ரஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ எண்ட் ஆயிடும், ரீஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். கேன்சல் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணிட்டா இல்ல ஆட்டோமேட்டிக்காவே எண்ட் ஆயிடும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அந்த மீட்டிங் அந்த 1 மினிட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு எண்ட் ஆயிடும் மீட்டிங். ஓகே. அதுக்கப்புறமா ரீஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுமா அந்த 45 மினிட்ஸ்? இல்ல இப்போ வந்து மீட்டிங் வந்து ரெக்கார்டிங்கா கன்வெர்ட் ஆகும். இந்த மீட்டிங் எண்ட் ஆன உடனே அந்த மீட்டிங் ரெக்கார்டிங்கா கன்வெர்ட் ஆகும். அந்த ரெக்கார்டிங் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். மேபி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது எரர் ஆயிடும். ஓகே. கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டவுன்லோட்ஸ்ல சேவ் ஆயிடும். ஸோ நார்மல் வீடியோஸ் நீங்க எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்றீங்களோ டிஃபால்ட்டா அந்த அந்த ஃபோல்டர்லயே சேவ் ஆயிடும். ஓகே. அது லேட்டரா நீங்க செஷன்